ரூபா வரும். எங்கேனாலும் கார்வால் மாற்றிக்கலாம். அது ஸ்கேன் பண்ணும்போது தானாயிடும். கைக்குள்ள யாரும் மிதிக்கிறது யாரும் மிதிக்கணும். தள்ளி போகலாம், அது நடந்து போயிடலாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். அல்லப்போ வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக உள்ளே போயிருக்கிறோம். காலங்காத்தால் இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு வண்டியும் இல்லை. ஏன்னா நம்ம சர்வீஸ் ரோடில் பண்ணுறோம். அந்த வெயில் பாருங்கள் ஆப்போசிட்டில் எப்படி இருக்குங்க. ஸோ காலையிலே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம வால்பாறையெல்லாம் ட்ரிப்பை முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வால்பாறையில் அதிரப்பள்ளி ரோடை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளான் பண்ணிவிட்டு அண்ட் கிளம்பி போயிருக்கோம். அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணி சொல்கிறேன். இப்போ போகிற வழியெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். ரயில்வே கேட். ஓகே பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குதுங்க ரைட்லாம். மூணார் கிளம்பியாச்சு. மூணார் ட்ரிப். ஓகே நண்பா, இப்போ நம்ம மூணார் ட்ரிப் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மூணார் ட்ரிப் ஆரம்பிக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரோடு பார்த்தோன்னா ஹேர்பேண்ட்ஸ். ஸோ இந்த ஹேர்பேண்ட்ஸை நம்ம கடந்தால் தான் நம்ம மூணார் போய் சேர முடியும் அப்படின்னாங்க. ஸோ சின்ன வழி என்ன அப்படின்னா கொத்த வழி பாதை இது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் கார். ஸோ ஆப்போசிட்டில் கார் வந்தாலும் சரி, இந்த பக்கம் கார் ஒரு 2 கார் ஆப்போசிட்டில் இருந்தாலும்க்கா ஸோ பார்த்து இருந்தாலும் தான் போக முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பள்ளம் பா. ஓ பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக போகிறாங்கன்னு. அண்ட் ஓகே, இந்த ஹேர்பேண்ட்ஸ்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ ஹாரன் வந்து அப்பப்போ அடிச்சுனே இருங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி திடீர்னு வந்துடும். ஸோ அதனால் அண்ட் மூணாருக்கு இன்னும் பார்த்தோன்னா 61 கிலோமீட்டர் இருக்குங்க. வால்பாறைக்கு போகணுங்க. ஸோ வால்பாறையில் பார்த்தோன்னா அதிரப்பள்ளி ரோடு தான் கொஞ்சம் பிளாக் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ரோடுக்காக தான் நான் வந்தேனே. ஸோ ஓகே, அடுத்த ட்ரிப் வந்தால் அதிரப்பள்ளி ரோடை நம்ம வந்து ரைடு பார்ப்போம். ஓ இன்னும் எவ்வளோ பிளாக் ஆகிட்டு இருக்கு. ஓ செக் போஸ்ட் நம்மளையும் செக் பண்ணுவாங்களோ? இல்லைப்பா, காரை தான் செக் பண்ணியிருக்கிறாங்க, 2 வீலர் இல்லை. ஓகே, மூணார் ஒரே ரோடு. ஓகே, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கா? பையா வேணாம்ப்பா. ஊர் விட்டு ஊர் வந்து என்ன நாம் வாய் விட்டுணும். நம்ம ஊரை வந்தால் எதுவும் பேசலாம். போவோம். ஆஹா, ஆப்போசிட்டில் வெயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. டைம் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 8:40 இருக்குங்க. ஸோ இந்த 8:40 நம்ம வந்து ஹேர்பேண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி போயிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு எந்த பிளான் பண்ண போனால் சொல்லி தெரியல. நம்ம மூணார் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்ட்டு. பைக்கர்ஸ். ஓ வெயிட் பண்ணும். அப்போ ஜஸ்ட்டு இந்த R15 ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிருக்கு. சிங்கிள்ஸ்னால் அச்சு பிடிச்சி ஓட்டிடலாம். ஸோ டபுள்ஸில் இருக்குமா? ஸோ இந்த டபுள்ஸில் பார்த்தா பின்னாடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக உட்காந்தா ஓட்டுறவனுக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ இந்த ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ பின்னாடிக்கிறவங்க வந்து நம்ம மேலே சாஞ்சிடறாங்க. ஸோ அந்த சாயும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட வெயிட் அந்த வண்டியில் அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த அப்படியே அந்த கையெல்லாம் ஃபுல்லாக வலி எடுத்துருக்கு. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என் கை என்ன நிலமா போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. இங்கே பாருங்கள் என்னப்பா, இங்கே ஒரு டிராஃபிக்கு. ஒத்த வழி பாதையில் ஏன் இப்படி நிற்கிறாங்கன்னு தெரில. நம்ம பொறுமையாக போவோம். ஹாய். ஓ கார் மாட்டிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறது பார்த்து தானே வரணுன்ட்டு. கேட்குறது இல்லையே லாரிக்காரனே. இருங்க நான் கொஞ்சம் பேர் அப்படிதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, நம்ம எதில் வேணாலும் ஜாஸ்தியாக பேசிடலாம். ஸோ இந்த வழியிலலாம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் வா செம வியூ இதெல்லாம். அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்தா எப்படி இருக்கும். பரவாயில்லைங்க, ரோடெல்லாம் நல்லாயிருக்கு. எனக்கு ஏதோ கேரளா ஃபீலிங்காகவே இருக்கு. கேரளா கிட்டே போயிருக்கிறோமோ. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா வலிவில் வந்து நம்ம ஹார்ன் அடிச்சுனே இருக்கணும். ஸோ
இந்த பாருங்கள், திடீர்னு இந்த வண்டிங்க வந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த வலை வருதுன்னா ஹாரன் அடிச்சுனே இருக்கும். ஸோ 3 வாட்டி இருந்துச்சு ஹாரன் அடிச்சுனே இது பண்ணணும். அங்கே பார்த்தீங்களா, நமக்கு சைடில் வந்து ஆப்போசிட்டில் காரு, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கார். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, ஒத்தடி பாதை. இருங்க நாம் போய் முன்னாடி கொஞ்சம் பார்க்கலாம், இடம் இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு தெரில. ஓய் அப்பா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, அப்பா செம்ம பள்ளமாக இருக்கு. அண்ட் ஓகேங்க, நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேரளாக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம அண்ணன் நின்றுக்கிறாங்க, என்னென்னு கேட்கலாம். அண்ட் ஓகேங்க, நம்ம பின்னாடி இருந்தவர் வந்து காரில் அனுப்பிச்சி விட்டோம். அண்ட் நான் வந்து பின்னாடி உட்காந்துட்டேன். அண்ணன் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டுறோம் அப்படின்னாரு. அது கீழே பாருங்கள், ஃபால்ஸ் சின்னதாக இருக்குது. அண்ட் நம்ம அண்ணன் வந்து வண்டி ஓட்டுங்கிறாரு. செம பள்ளமாக இருக்கேன் கீழே. நம்ம வண்டி ஓட்டி ஓட்டி கை பார்த்துங்க எப்படி இருக்கு. எப்போ செம வலி எடுத்துருக்கு, எப்போ கையே செவந்துட்டுருக்கேன். ஓய் அண்ட் ஓகேங்க, அண்ட் இங்கே இருந்தும் சின்னதாக பிரேக் எடுத்தோம். சில்லுன்னு இருக்குதுங்க காற்றெல்லாம். இதேண்ணா நமக்கு கேரளா போகணுங்க. ஸோ கேரளா போய் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு என்ன அப்படின்னா ஒரு வாரம் அண்ட் கேரளாவில் இருந்து கேரளா வந்து விசிட் பண்ணணும். ஸோ எனக்கு கேரளாவில் என்ன பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மரம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடுங்க. ஸோ அந்த வீடுங்க பார்த்தாவே செம்ம இதாக இருக்கும். என்ன சொல்கிறதுனா, அண்ட் ஓகேங்க, நம்ம வந்து இப்போ மூணாருக்கு வந்துட்டோம். கேரளா இந்த 4 நம்பருக்கு வந்து 5000, 2000 வரும். இந்த நாள் கேரளாவில் மாற்றிடுவோம். அது ஸ்கேன் பண்ணும்போது டோக்கன் இருக்குன்னா அப்படி சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். ஸோ அதாரப்பள்ளி வந்து பிளான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூணார் கிட்ட வந்திருக்கோம். அந்த மூணார் வந்த வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம சின்னதாக ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாக ஜீப்புங்க இருக்குது. அண்ட் ஜீப்பெல்லாம் வச்சு நவுத்து ஓட்டுறாங்க. ஸோ அது காஞ்சிரம் பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட ஜீப் இருக்குது. ஓகே, நீங்கள் மூணாருக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஸோ பார்க்க வேண்டிய என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனல் வச்சுருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம டார் தான் நம்ம பின்னாடி தான் நிற்கிறோம். அண்ட் இங்கே ஜீப் ரைடாக ஸோ எல்லாமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிருக்கிறோம். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜீப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதிரப்பள்ளி ரோடு லாஸ் ஆனாலும் இங்கே எல்லாரும் மூணார் இருக்காங்க. மூணாரில் பார்த்தோன்னா ஃபுல்லாக டிராஃபிக் தான் இருக்குது. மூணாருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கேரளானா சும்மாவா, வீடு பாருங்கள் கீழே கீழே ஒன்று மேலே இங்கே யானை வரலாம், சிங்கம் வரலாம், புலி வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் கூட
வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். லக்கோ வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக உள்ளே போயிருக்கிறோம். ஸோ அங்கே டிக்கெட் பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாவாம். प्लान பண்ணலாம் हत्ती के था हत्ती 200 रुपये हाँ सही है हाँ दौड़ कर छोड़ता स्लो मोशन ऐसा पाना चलेगा ना போகிற வழியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கவனமாக நடக்கணும். இப்போ இந்த மாதிரி கல்லெல்லாம் ஏன்னா ஸ்லிப் ஆகிடும் காலெலாம். அண்ட் ஓகேங்க, நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டோம். ஸோ குளிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆஹா, தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஜில்லு நிமிஷா குளிக்கிறது இல்லை, பார்க்கலாம். ஓகே, ஃபால்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டோம். ஸோ குளித்து பார்த்ததில்ல. ஸோ தண்ணி செம ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுவும் இந்த கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இருப்போம் தண்ணியில். ஸோ இருந்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். அண்டி போய் அடுத்த ஒரு பிளேஸ் போயிருக்கிறோம். அது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்கு பார்த்துருக்கீங்களா? ஸோ கீழே வீடு, மேலே அந்த காட்டேஜ், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பாதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அங்கே பார்த்தீங்களா மழை வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துக்கு மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஜீப் ஸோ பார்த்து பொறுமை. ஓகே, ஆனால் கேரளாவா இது என்ன இப்போ மூணாரா இது எனக்கு என்னன்னு தெரியல. கேரளாவில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. ஜீப்போட இந்த நம்பர் பிளேட்டெல்லாம் பார்த்தா கேஎல்னு போட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சது நம்ம கேரளாவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ நாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மூணாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலரில் வந்துன்னுக்குறோம். என்னடா கேரளாவில் இருந்துன்னு எனக்கு தெரியாதான்ட்டாலாம் கேட்டுறாதீங்க. ஸோ நமக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து கேரளாவில் தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சாரி, கேரளாவில் தான் மூணாறு இருக்குது. அப்பா பார்த்தீங்களா எப்படி ஓட்டின்னு போகிறாங்கன்ட்டு. ஜஸ்ட் மிஸ் ஏங்க. வா இங்கே பாருங்கள் பாலம். இங்கே நின்று ஒரு சின்னதாக ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம். பட் நம்மகிட்ட இப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் போயினே இருக்கிறாங்களா. ஓகேங்க, இந்த கிளைமேட்டெல்லாம் பாருங்கள் செம்ம. வேறு லெவல். ஐயோ மண் ரோடு. ஓஹோ செம சூப்பர். ஆஹா, ஒத்தடி பாதையில் 2 கார். பார்த்து போங்க. வாய் வேற வளருது. சாரிப்பா, ஒன்றும் இல்லை, காரில் ஒருத்தர் போனாரா. சரி அதான் கொஞ்சம் லைட்டாக வாய் தடுமாறிச்சு. நாம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். ரசா பார்த்து அப்பா ஆப்போசிட் பார்த்தீங்களா தேயிலை தோட்டம். நம்ம வண்டி ஓட்டணும் கொஞ்சம் பார்த்து இந்த அம்மா சேஃபாக பண்ணுங்க. ஸோ எந்தெந்த இடத்துல பள்ளம் வருதுன்னே தெரியுதில்ல. ரோடு பார்த்தீங்களா வேறு மாதிரி. டார்தான் பொறுமையாக போகணும். ஏப்பா இன்னும் நம்ம இஎம்ஐ வண்டி பெண்டிங் இருக்குது. தலைவா பார்த்து பொறுமை. செம்ம டவுனு எங்க பள்ளம். எங்கேயாவது நின்னா ஃபோட்டோனாச்சும் எடுக்கலாம். ஐயோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அட்டைப்பூச்சிங்க இருக்குமோ. எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு தெரியலையே. சரிங்க, நிப்பாட்டினா ஃபோட்டோவாவது இந்த எடுக்கலாம்.
எங்கே போயின்னே இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. பள்ளம். பா, இந்த ஊரோட மக்கள். ஆயிட்டதா இவங்க தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள் அட்டைப்பூச்சி. அந்த இது நம்ம கால் மேலேயோ இல்லை எங்கேயாவது உக்காந்துச்சுன்னா ஸோ அந்த அட்டைப்பூச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது. ஸோ நம்ம கூட ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ அந்த அட்டைப்பூச்சி வந்து டக்குன்னு அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி ஸோ அது வந்து கொஞ்சம் இதாகிடுங்க. ஸோ இந்த செப்பலில் ஒன்று ஏறிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தேயிலை தோட்டத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா அது மெலிசாக இருக்கும். கால் கடையில் எப்படியெல்லாம் போகும், எங்கெல்லாம் போய் உட்காரும் அப்படின்றலாம் நமக்கு தெரியாது. அது கடிக்கிறதும் தெரியாதுங்க. ஸோ இந்த மாதிரி தேயிலை தோட்டத்துலேயோ ஸோ இந்த மூணாரில் இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம சேஃபாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே, அங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அங்கே வந்த வழி பார்த்தோன்னா அந்த உள்ள பார்க்கிங் இருக்காண்ணா? உள்ளே பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க பார்க்கலாம். ஓ சேத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் ஓட்டணும். போய் எப்போ பேக் டயர் ஸ்கிட்டு வேற மாதிரி. ஆனால் பார்த்து கண்ட்ரோலாக இருக்கணும். எங்கே செம்ம சேரு இதெல்லாம். டயர் மாட்டிச்சுன்னா அப்படியே சுத்தம் சருன்னு. தரையில் இருக்கிற அந்த சேரெல்லாம் நம்ம வண்டியில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக போப்பா. ஓகே, காரை நோட் பண்ணுங்க. அண்ட் ஓகேங்க, அந்த காரை ஏன் இந்த ஸ்லோ மோஷன் பண்ண அப்படின்னா ஸோ அந்த காரில் ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்துன்னே இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலை. சரி ஓகே, என்னான்னு தெரில, நம்மளை பார்த்தாங்களா இல்லை நம்ம டார்சனை பார்த்தாங்களான்னு தெரிலங்க. ஒரு வேளை நம்ம டார்சனை பார்க்கிங்கில் போட்டு வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா கடை இருக்குது. என்ன இருக்குது அவ்வளோ கூட்டம் வேறு என்னவோ இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிலங்க. பாப்பு வருங்க என்ன இருக்குன்ட்டு. கிச்சனில் எடுத்தீங்க மூணார் சாக்லேட்ஸ் கடை. கடை பேர் இதுதான். ஸோ நாம் வந்து சும்மா சொன்னோம் மூணார் சாக்லேட் கடை அப்படின்ட்டு. ஓகேங்க, ஸோ இந்த பார்த்தோன்னா சாக்லேட் கடை இது. அதுக்கு பக்கம் பார்த்தோன்னா பொம்மை கடை இருக்குது. இப்படியே கிளாஸ் கலராக இருக்குது. இங்கே பாருங்கள் டேம். வந்தோம். ஸோ வந்தது பார்த்தோன்னா கடைங்க தான் இருக்குது. அண்ட் இன்னும் நம்ம சுற்றி பார்க்கறதுலாம் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அண்ட் போட் ஹவுஸு, ஃபோட்டோ பாயிண்ட், ஸோ அந்த மாதிரிலாம் பிடிக்கிறதுக்கான இடம் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பைக் கிட்ட நம்ம போயின்னுக்கிறோம். அங்கே இருக்குது பாருங்கள் நம்ம பைக். இங்கே வந்து பார்க்கிங் அப்படின்னாங்க. உள்ளே நிப்பாட்டு உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து நான் வந்துட்டோங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தோன்னா இந்த அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைமிங் பார்த்தோன்னா காலைல 9லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஸோ நம்ம வந்து டைமிங் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ 2 பேருக்கு 400 ரூபா போட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஏரியா பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்த இடம் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்கோஸ். இது வந்து எக்கோ பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு சின்ன யானை எது இருக்குது அப்படின்னாங்க. சரி அதை பார்க்க தான் போயின்னுக்குறோம். இருந்துச்சுன்னா காமிக்கலாம். யானை சவுண்டு வருதுங்க. யானை வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுங்க. ஸோ யானை வரல, நைட் ஆயிடுச்சு. சரி ரூமுக்கு வர டைம் ஆயிடுச்சா. ஸோ அங்கே போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஓகே, ஒரு வேளை நம்ம ரூம் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் டைமிங்கெல்லாம் பார்த்தோன்னா 10 மணி ஆயிடுச்சுங்க. எப்போ இப்போ தூங்கினா தான். ஓகே, நான் உங்களுக்கு காலில் வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேங்க.